கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தினத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவால ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க நண்பர்களே. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினது இந்த வசனம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை பற்றி கூறினது. அவர் எப்படியெல்லாம் தம்முடைய மந்தையை எப்படியெல்லாம் நடத்துவார், எப்படி பொறுமையா இருப்பார், எப்படி அரவணைப்பார், எப்படி அன்பு காட்டுவார் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உதாரணத்துக்கு பாருங்க, மந்தை மேய்க்கிறவர்கள், பிசிக்கலாக மந்தை மேய்க்கிறவர்களை பற்றி பாருங்க. அந்த மந்தைகள் எல்லாம் ஒரு சைடு நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும். அந்த மந்தையிலிருந்து 2-3 ஆடுகள் தவறி அந்த மந்தையை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கும். ஒரு வாட்டி அந்த மந்தை மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, பொறுமையா இருந்து அந்த கோலால் அதை சீர்படுத்தி அதை நடத்த பார்ப்பாரு. ஆனால் ஒரு வாட்டி அதே விதமாக அவைகள் ஓடும்போது, அந்த மந்தையை விட்டு ஓடும்போதோ கோவப்பட்டு பொறுமை இழந்து அவை அடிச்சு அந்த மந்தையில நடத்த பார்ப்பாரு. இது பிசிக்கலாக நடத்தப்படுகிற ஒரு மெய்ப்பனுடைய ஒரு நிலையா இருக்கணுமாங்களே. ஆனால் இங்க சொல்லப்பட்ட மெய்ப்பன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இந்த மந்தை எப்படி மேய்க்கிறார் நம்ம பார்த்தால், ஆட்டுக்குட்டிகளை தம் புயத்தினால தம் மடியிலே என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டதை பார்க்கும்போதோ தன் இருதயத்துக்கு நெருக்கமாக தூக்கி அவங்களை அன்பை செலுத்தி பராமரித்து அவர்கள் நடத்த பார்க்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, இங்க கரவால ஆடுகள் என்று சொல்லப்படுது. அது என்னன்னு நம்ம பார்த்தால், இளம் வயதுள்ள ஆடுகள் முரட்டாட பிடிச்சி அந்த மந்தையை விட்டு ஓடும் பொழுது அந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது மேல பொறுமையா இருந்து அந்த மந்தைக்குள்ள அதை சேர்த்து நடத்த பார்க்கிறார். அதுதான் சொல்றாரு, 99 ஆடுகளை வனாந்தரத்துல விட்டு ஒரு ஆடு அதை தவறி போகும்போது அந்த வனாந்தரத்துல அந்த மெய்ப்பன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையா நடந்து கொண்டு போய் தேடி கொண்டு போய் அந்த மந்தையில அந்த தவறி போன அந்த ஆடை கண்டு பிடிச்சி அந்த ஆடை தண்டிக்காம அந்த ஆடு மேல பொறுமையா இருந்து அன்பை காட்டி அரவணைத்து அந்த ஆடை தோல் மேல் சுமந்து கொண்டு அந்த ஆடுல சேர்க்கிற ஒரு மெய்ப்பனா இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பார்களே. இங்க ஆடு மந்தத்தை பற்றி தான் அங்க சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம அநேகர் நம்ம நினைக்கலாம். அதை பற்றி தான் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 31ஆம் சொல்லப்பாங்க, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளாகிய நீங்கள் மனுஷர் என்று சொல்லப்பட்டது. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை குறித்தும் அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா, நம்மை குறித்தும் நேரத்தில் சொல்லப்பட்டது நண்பர்களே. நம்ம கூட பாருங்க, ஒரு வாட்டி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பராமரிப்புக்கும் ஆண்டவராக இயேசு நம்ம நடத்த நம்ம பார்க்குவாரு. ஒரு வாட்டி அவர் வீட்டு நம்ம ஓடும்போது அவர் வீட்டு நம்ம விலைக்கு ஓடும்போது அதுக்கு மாறாக அவர் நம்ம மேல அடிக்காம, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம தண்டிக்காம அதுக்கு மாறாக நம்ம மேல அன்பு செலுத்தி அரவணைத்து அடுத்து பராமரித்து நம்ம நடத்த பார்க்கிறார் நண்பர்களே. இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பும் தேவனுடைய அன்பா இருக்குது நண்பர்களே. ஆகையால் இந்த மந்தை மேய்ப்பின் கீழ் நம்ம இருந்து அந்த ஒரு பொறுமையும் அன்பும் அரவணைப்பும் ருசி பார்த்து எப்பவுமே அவரையே பற்றி கொண்டு அந்த மந்தையிலேயே ஆண்டவர் இயேசு நடத்துற அந்த மந்தையிலே நம்ம இருந்து அவருக்கே நம்ம விட்டு கொடுக்கலாம் நண்பர்களே. ஆமேன்.